வால்மீகி யாரு? ஒரு கொள்ளைக்காரன். இன்னும் சொல்ல போனால் காட்டில் போகிறவங்கெல்லாம் கொலை கூட பண்ணியிருப்பான். அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு ராமா கூட தர்ப போட்டால் வாயில் சொல்லும்போது வராதுன்னு அந்த மாதிரி கேஸ் அது. ராமா கூட அவனுக்கு வரல. அப்போ அவனுக்கு சொல்கிறாங்க எதிரில் என்னடா இருக்குதுன்னு. மரம் அப்படின்றான். அதையாவது சொல்கிறாங்கிறாங்க. இவன் மரம் 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 மரா 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 மரம் மராலேருந்து ராமாவுக்கு போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் தலை மேலே புத்து முளைச்சி அப்படியே உட்காந்துன்னுட்டு 2 அன்றில் பரவ வேண்டிய சோகத்தை பார்த்து வெளியே வந்த உடனே ராமாயண மகாகாவியத்தை பின்னால் நடக்க போகிறது முன்னாலேயே ஒரு ப்ரொஃபஸின்வாங்க தீர்க்க தரிசனமாக பார்த்து எழுதினவன் தான் வால்மீகி. அப்போ வால்மீகிக்கு வடமொழி தெரியுமா, தமிழ் தெரியுமா, ஏதாவது லாங்குவேஜ் தெரியுமா? வால்மீகி வடமொழியில் வல்லோன் என்று யார் சொன்னாங்க உங்களுக்கு? மான்வேட்டை ஆடியவன். அவன் ராமாயணம் எழுதி நீ நானும் படிக்கலையா அப்படின்னு அர்த்தம். ஒரே செகண்ட் 2 அன்றில் பறவைகளுடைய சோகத்தை பார்க்குறான், கவிஞன் ஆயிடுறான். அவ்வளோதான். இட்ஸ் அன் எமோஷனல் அவுட்பர்ஸ்ட்.